2 வில்லனும் மோதிக்கிறாங்க. ஆனா நல்லவங்க மாதிரியே பேசிக்கிறாங்க. சுபத்ரா வர்ஷினிக்கு புது நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்குறாங்க. பாஸ்கர் சொல்றாரு, "சும்மா சொல்லக்கூடாது சுபத்ரா. நகையெல்லாம் வர்ஷினிக்கு செஞ்ச மாதிரி அவ்ளோ பொருத்தமா இருக்கு. பெர்ஃபெக்ட் செலக்ஷன்" அப்படின்னு சொல்றாரு. இசை ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. சுபத்ராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "ரொம்ப அழகா இருக்கு வர்ஷினி. பேசாம இத போட்டுட்டு நாளைக்கு பந்தக்கால் ஃபங்ஷனுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினியும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ருக்மணி சொல்றாங்க, "வர்ஷினி எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. நகையெல்லாம் அங்கேயே போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு. அதுக்கு சுபத்ராவும் சரின்னு தலையாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம காமெடி வில்லன் சிந்தாமணி இருக்காங்கல்ல, சிந்தாமணி, அவங்க சொல்றாங்க, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே வந்து ரெடி ஆகட்டும். அவ அவுட் ஹவுஸில் இவ்வளோ நகையெல்லாம் இருக்கிறது சேஃப் கிடையாது" அப்படின்னு சொல்ல, சுபத்ராலேருந்து பாஸ்கர், இசை, விஷால், ராகவ் வரைக்கும் எரிச்சல் ஆகுறாங்க. இந்த போலி அசோக் கூட முழிக்கிறாரு, என்ன இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு. ருக்மணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. அது சரியாக தான் இருக்குது. இப்போ எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா இவ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, "நீ சொல்கிறதும் சரிதான் சிந்தாமணி. நகையெல்லாம் அங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது அவுட் ஹவுஸில். இங்கே இருக்கிறதான் சேஃப்டி" அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த 2 பேரும் அடுத்து நேராக மோதிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே வர்ஷினி, இசை, விஷால், ராகவ் 4 பேரும் ஒரே கலக்கத்தில் இருக்காங்க இந்த கல்யாணத்தை நினச்சி. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.